ஹாய் guys, இன்னைக்கு டிஜிஎல் ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர்ல ஃபிஃப்த் டே கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 பார்க்க போறோம். இன்னைக்கான ரிவிஷன் வந்து சாப்டர் 3யோட புக் பேக் அந்த புக் இன்சைட் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஏ ரியாக்ஷன் ஆஃப் அனாமலஸ் ரீசன் ஃபார் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன். ஓகேவா? அனாமலஸ் பிஹேவியர்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி ஆக்வர்டா அந்த மற்ற எலமெண்ட்டோட அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டா பண்றது தான் வந்து அனாமலஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல வந்து நைட்ரஜன், அதாவது வந்து நம்ம லாஸ்ட் லெசன்லயே பார்த்திருப்போம். பொதுவா பி பிளாக்ஸ் எலமெண்டோட அனாமலஸ் அனாமலஸ் பிஹேவியர் என்னன்ட்டு அதே தான் வந்து நைட்ரஜன். ஏன்னா நைட்ரஜன் வந்து ஒரு பி பிளாக் எலமெண்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான். ஓகேவா? அது ஏன் அது மாதிரி பண்ணதுன்னா அது வந்து ஸ்மால் சைஸ். அதோட சைஸ் வந்து அஹ், அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அப்புறம் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நேச்சர். ஓகேவா? அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் வந்து ஹை எலக்ட்ரோ அயானைசேஷன் எனர்ஜி அண்டு நோ அவைலபிள் ஆஃப் வேக்கண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் டி ஆர்பிட். அதுக்கு வந்து டி ஆர்பிட்டல் இருக்காது. அதாவது டி ஷெல் சொல்லுவாங்கல்ல எலக்ட்ரான், அந்த டி ஷெல்ஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து பி பிளாக்கோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்துக்குமே. இந்த இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பி பிளாக் எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் இதுக்கும் வரும். நைட்ரஜனு, கார்பன், அது மாதிரி வேற எந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கேட்டாலும் இதே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வரும். ஓகேவா? அது ஏன்னா ஸ்மால் சைஸு, அப்புறம் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் டி ஆர்பிட்டல் வந்து இருக்காது. நாட் அவைலபிள் ஆஃப் வேக்கண்ட் எலக்ட்ரான் இன் டி ஆர்பிட்டல். அந்த இடத்துல வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்காது. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுல? அப்புறம் யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ். நோபல் கேஸோட யூசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நோபல் கேஸ்னா இந்த ஹீலியம், அப்புறம் வந்து நியானு, ஆர்கானு, கிரிப்டானு, ஜெனானு, ரேடான், இந்த இந்த எல்லாமே தான் வந்து நோபல் கேசஸ்ன்னு சொல்லுவோம். இதோட யூசஸ் என்னன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஹீலியம். அப்புறம் ஹீலியம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் மிக்சர் இஸ் யூஸ்டு டு டைவர்ஸ் பிளேசஸ் ஆஃப் ஆக்சிஜன் மிக்சர். இது வந்து எப்படின்னா, இந்த கடலுக்கு அடியில போடுவாங்களா சி டைவர்ஸ், அவங்க வந்து அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர்ல வெறும் ஆக்சிஜன் மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. மிக்சிங் ஆஃப் ஹீலியமே சேர்த்து எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து அந்த கடலுக்குள்ள வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படி ஜாஸ்தி ப்ரெஷர்ல வந்து நம்மளோட ஆஹ் அதாவது இங்க இருந்து போகையில வந்து நம்ம ப்ரெஷர் சேஞ்சஸ் உள்ள இருந்து நம்மளால வெளியே வரும்போது வந்து நம்ம லங்ஸுக்கும் சரி இதுக்கும் சரி அந்த ப்ரெஷர் சேஞ்சஸ் வந்து சீக்கிரமா வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல வந்து ஹீலியம் யூஸ் ஆகும். அதுல இன்னொரு ரீசன் என்னன்னா, ஹீலியம் வந்து வெயிட்லெஸ்ஸான கேஸ். ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெயிட்லெஸ். அதாவது வந்து நம்ம சீக்கு அடியில போகும்போது போயிட்டு நம்ம மேல வரும்போது நம்ம கட்டிட்டு இருக்க அந்த ஆக்சிஜன் டேங்க் இருக்குல்ல, அதுவே வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருக்கும். அதாவது நம்ம கீழே இருந்து மேல வரதுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகும்ல. இதே இந்த மாதிரி வந்து ஹீலியம் மாதிரி ரொம்ப லைட் கேஸ் அதை கூட மிக்ஸ் ஆயிருக்கும்போது அந்த வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து கடல்ல வந்து இருக்க அந்த ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது ஹீலியம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதனால அந்த அதோட நேச்சர் என்னன்னா, இங்க கீழே இருந்து மேல போறதுதான் அதோட நேச்சரா இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்கல நம்ம வந்து மேல வரும்போது வந்து ஈஸியா வந்து வரலாம். அதுக்குதான் வந்து ஹீலியமே ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து அந்த நம்ம அது மாதிரி உள்ள போயில அந்த பென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது பென்ஸ் மீன்ஸ் அந்த நம்ம உள்ள போகும்போது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கை கலந்து இருக்க ப்ரெஷர் சேஞ்சஸ்லாம் நமக்கு வந்து அந்த ஹியூமன் பாடிக்கு அஃபெக்ட் ஆகிற அந்த வலியெல்லாம் வந்து இந்த ஹீலியம் இருக்கையில வந்து அந்த வலிக்கெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான். அப்புறம் வந்து ஹீலியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் ஏ இன்னட் அட்மாஸ்பியர் டு இன் எலக்ட்ரிக்கல் ஆர்க். அதாவது எலக்ட்ரிக்கல் ஆர்க்னாலே வந்து இந்த ரெண்டு எலமெண்ட்டே வந்து ஆர்க் பண்றதுன்னா வெல்டு பண்றதும். ஓகேவா? அந்த வெல்டு பண்ணும்போது இந்த ஹீலியம் அட்மாஸ்பியர்னா அது இன்னட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் வந்து வெல்டிங்கே நம்ம மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆர்க் பண்ணும்போது ஹீலியம் கேஸ் வந்து அது ஆக்சிடைஸ் ஆகாம அந்த இடத்துல வந்து ஆர்க் பண்ணும்போது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற அந்த இடத்துல வந்து அது வந்து ஒழுங்கா வந்து ஆகாது. அந்த இடத்துல வந்து இன்னட் அட்மாஸ்பியரா வந்து அந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து ஹீலியமோட செகண்ட் யூஸ். அப்புறம் வந்து ஹீலியம் இஸ் லோ பெல்டிங் பாயிண்ட் மீன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் கிரையோஜெனியஸ். கிரையோஜெனியஸ்னா நம்மளுக்கே தெரியும், சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம்ல, லோ டெம்பரேச்சர் சயின்ஸ் தான் வந்து கிரையோஜெனியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த ராக்கெட் ப்ரொப்பலன்ஸ்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா கிரையோஜெனிக் ப்ரொப்பலன்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்பேஸுக்கு போக போக அந்த டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலா ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடும்.
அந்த மாதிரி ரொம்ப கூலா இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து கிரையோஜெனிக் ப்ரொபல்லன்ஸ் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஹீலியமோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறனால அது வந்து ஈஸியா வந்து அதுல பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவா இருக்கிறனால அது வந்து ஈஸியா நம்ம வந்து அது ஃப்ரீஸாவே ஆயிருந்தாலும் அது ஈஸியா நம்ம வந்து கேஸா எடுத்துட்டு வந்துடலாம். அதான் வந்து அது கிரையோஜெனிக் சயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இட் இஸ் மஸ்ட் லெசர் less denser than air, hence it is used to flying air balloons. ஏர் பலூன்ஸை வந்து பறக்க வைக்கிறதுக்கு ஹீலியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்மளோட அட்மாஸ்பியர் ஏர்லயே வந்து ஹீலியமோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால ஏர் பலூன் வந்து ஃப்ளோட் ஆக்க வைக்க முடியும். ஓகேவா? யூசஸ் ஆஃப் ஹீலியம் புரிஞ்சுதா? முதல் நோபல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? செகண்ட் வந்து யூசஸ் ஆஃப் நியான். நியான் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா நியான் இஸ் யூஸ்டு டு நியான் இஸ் யூஸ்டு டு அதான் அந்த நியான் பல்ப்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. நியான் பல்ப்ஸ் வந்து அந்த ரெட் கலர்ல எல்லாம் எரியுமே. கலர் கலரா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸோட அந்த லைட்ல எல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டா வந்து பல்ப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்க அந்த பல்ப்ஸ்ல எல்லாம் வந்து உள்ள ஃபுல்லா நியான் கேஸ் தான் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நியான் கேஸ்ல இருந்து அந்த லைட் வந்து இதுவாகும்போது அது வந்து ரெட் கலர்ல க்ளோ ஆகும். ஓகேவா? அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த மாதிரி வந்து லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நியான் பல்ப்ல. அப்புறம் வந்து ஆர்கான். ஆர்கான் வந்து என்னன்னா ஆர்கான் வந்து அந்த நம்ம குண்டு பல்ப் எல்லாம் பார்த்திருப்போம்ல. குண்டு பல்புல எல்லாம் வந்து இந்த உள்ள டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும்ல. அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதாவது வந்து கரண்ட் பட போற அந்த வந்து இடத்துல இருந்து ஆக்சிடேஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்காம அந்த ஃபிலமெண்ட் வந்து ஆக்சிடேஷன் நடந்தா கொஞ்ச நாள்லயே வந்து அது வந்து கரோட் ஆகி ஃபுல்லா வந்து அந்த இது அந்த நடுவுல இருக்க அந்த இது வந்து கட் ஆயிடும்ல. அந்த லைன் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் டங்ஸ்டன். அது கொஞ்ச நாள் ஆக்சிடேஷன் ஆகி அந்த இது கட் ஆயிடுச்சுன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது, நம்மளுக்கு லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த மாதிரி அது கரோஷன் ஆகாம அதாவது ஆக்சிடேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு ஆர்கான் வந்து நமக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதான் ஆர்கான் பல்ப்ஸ்ல எல்லாம் அதான் எல்லா ஃபிலமெண்ட் பல்ப்ஸ்லயும் வந்து அந்த நம்ம குண்டு பல்ப் எல்லாம் சொல்றோம்ல, அந்த ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்ப் அதுக்குள்ள எல்லாம் வந்து ஆர்கான் தான் உள்ள வச்சிருப்பாங்க. ஆர்கான் கேஸ். ஏன்னா இன்னட் கேஸ் தான் வந்து இன்னட் கேஸ்க்கு முதல்ல தமிழ்ல நேம் வச்சாலே வந்து மந்த வாயுக்கள் தானே சொல்லுவாங்க. மந்தம் மீன்ஸ் அது எந்த வேலையும் வந்து ஒழுங்கா பண்ணாது. அதாவது வந்து எந்த இதுக்குமே வந்து பாண்டிங் வந்து அது வந்து ஏற்படுத்தாது. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு ஜாப் பண்ணாலுமே வந்து அந்த ஜாப் வந்து ஈஸியா பண்ணிட முடியும். அதாவது ஆக்சிடேஷன் மாதிரி ஒரு சில லாஸ் நடக்காம நம்மளால தவிர்க்க முடியும். அப்புறம் யூசஸ் ஆஃப் கிரிப்டான். கிரிப்டான் வந்து இந்த ஃப்ளூரோசின் பல்ப்ஸ். ஃப்ளூரோசின்னா ஒளிரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. கிரிப்டான் வந்து அந்த மாதிரி ஒரு பல்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளாஷ் பல்ப் அதாவது வந்து இந்த கேமரால எல்லாம் ஒரு ஃபிளாஷ் லைட் வருதுல்ல. ஒரு யூடியூப் சேனல்ல கூட நல்லா பண்ணியிருப்பாங்க. நான் என்னென்ன நேம் சொல்லல. அந்த பல்புக்கு முன்னாடி கவர் எல்லாம் வச்சா கூட அந்த ஃபிளாஷ் பல்ப் ஆன் பண்ணும்போது வந்து அந்த இடத்துல ஹோல் ஆயிடும்ல. அது ஏன் வந்து நார்மல் பல்புக்கு இல்லாம அந்த மாதிரி ஃபிளாஷ் பல்ப்ல எல்லாம் வந்து ஹோல் ஆகுது. அதோட அந்த பல்பு வந்து மத்த பல்போட நல்லா வந்து ரொம்ப வந்து பிரகாசமாவும் இருக்குல்ல. அது ஏன்னா அந்த பல்ப் அதுக்குள்ள இருக்க அந்த ஃபிலமெண்ட்டோட சுத்தி ஃபுல்லா வந்து கிரிப்டான் கேஸ் நிரப்பி வச்சிருப்பாங்க. கிரிப்டான் அல்லது கிரிப்டான் அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து அந்த ஃபுல்லா அந்த லேம்ப் ஃபுல்லா வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இந்த லைட் அதாவது அந்த டங்ஸ்டன் மாதிரி ஏதோ ஒரு ஃபிலமெண்ட்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது இருக்கிற லைட் வந்து மற்றதோட வந்து நல்லா வந்து பிரைட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி பிரைட் ஆகிறதுக்கு தான் வந்து இது வந்து ஃப்ளூரோசின் பல்பு ஃபிளாஷ் பல்ப் எல்லாத்துலயும் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து அப்ரோச்சிங் லைட் இந்த கிரிப்டான் பல்ப்ல வந்து அந்த ஒரு அந்த ஃபுல்லா வந்து ஏர் டென்சிட்டி வந்து நம்மளோட ஃபாக்லாம் இருக்குல்ல. ஃபாக் மாதிரி இருக்கு. அந்த ஃபாக் லைட்லயும் வந்து இந்த கிரிப்டான் இருக்க அந்த பல்ப்ஸ் யூஸ் பண்ணா அது வந்து நம்மளுக்கு மத்த பல்ப்ஸோட நல்லா கிளியரா தெரியும். ஆக்சுவலி இதுதான் வந்து அந்த ஃபாக் லைட்லயும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபாக் லைட்லலாம் வந்து இப்படி மத்த பல்ப்ல யூஸ் பண்றத விட ஃபாக் லைட்ட வச்சு நம்ம பைக்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து லாங்ல வர ஒரு வெஹிக்கிளோ ஏதோ ஒரு இதுவோ வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதுல்ல. இதுக்கெல்லாம் வந்து கிரிப்டான் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து இது 4 அப்புறம் வந்து ஜெனான். ஜெனான்றது வந்து ஜெனான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதுவும் அதே மாதிரி ஃப்ளூரசன்ட் பல்பு, ஃபிளாஷ் பல்பு அதுக்கப்புறம் வந்து
இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஏதாவது வந்து இந்த அந்த காலத்து சயின்டிஸ்ட்லாம் வந்து ஃபோட்டோக்கு பக்கத்துல வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் பக்கத்துல நிப்பாங்க தெரியுமா? அதாவது வந்து டிஸ்சார்ஜ் டியூப்னா அது ஃபுல்லா வந்து வேக்கம் வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஒரு ஆனோட் இருக்கும். அது வந்து ஃபுல்லா அந்த நம்மளோட 7த், 8த் லெசன்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அதான் இந்த கரண்ட் இங்க கனெக்ட் பண்ணிருவாங்க. இந்த மாரி டிஸ்சார்ஜ் பல்ப்னா உள்ள ஃபுல்லா வேக்யூமா இருக்கும். இந்த மாரி இருக்க வேக்யூம்ல தான் வந்து மொதல்ல அந்த ஜே தாம்சன்லாம் அந்த மாரி டிஸ்சார்ஜ் பல்ப்லாம் வச்சு தானே எலக்ட்ரான்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாரி டிஸ்சார்ஜ் பல்ப்ல வந்து ஃபுல்லா வேக்யூமா இருக்குல்ல, அந்த இடத்துல xenon தான் வந்து பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இதுக்குள்ள போகும்போது இந்த ஏதாவது வந்து உள்ள ஏதாவது ரியாக்ஷன் நடந்தா, அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல வந்து பல்ப் எரியும். அதுவே டிஸ்சார்ஜ் டியூப் வந்து வேற எத எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, முதல்ல நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்கல்ல, வேற ஒரு பேர் மறந்துட்டேனே. அதான் அந்த கம்ப்யூட்டர்ல கூட வந்து ஃபுல்லா வந்து அந்த வேக்யூம் டியூப்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வேக்யூம் டியூப்ஸ வச்சு தான் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வேக்யூம் டியூப்ஸ்லாம் வந்து டிஸ்சார்ஜ் டியூப் தான். ஒரு வகையான டிஸ்சார்ஜ் டியூப் தான். ஸோ இந்த மாரி டிஸ்சார்ஜ் டியூப்க்குள்ள வந்து இந்த லைட் வந்து எமிட் ஆகுறதுக்கு வந்து xenon நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபிக்ஸ் ஃபிளாஷ் பல்ப் யூஸ்டு பை ஃபோட்டோகிராஃபிக். அந்த இதுதான் நான் xenon சொன்னேன்ல சார், கிரிப்டான் சொன்னேன்ல. கிரிப்டான் மாதிரி அந்த xenon கேஸும் அந்த ஃபோட்டோகிராஃபிக் அந்த கேமராவோட மேல இருக்க அந்த ஒரு இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மத்த பல்போட அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு மேல இருக்க அந்த பல்புக்கு வந்து பவர் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து டக்குன்னு வந்து அது ஸ்பார்க் ஆயிட்டு போனாலும், அந்த இடத்திலேயே வந்து ஃபுல்லா வந்து லைட்ட கவர் பண்ணுதுல்ல, சின்னதா இருந்தாலும். அந்த மாரி இடத்துக்குலாம் அந்த இன்னட் கேஸ தான் யூஸ் பண்ணுவாங்க. மத்த கேஸோட இதுல இருக்கம்போது அது வந்து நல்லா ஆ ஃப்ளூரசன்ட்னாலே வந்து அது ஒளிரக்கூடியதுன்னு தானே அர்த்தம். மத்த இத விட இது வந்து அதிகமா லைட்ட வந்து பிரகாசமா காமிக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து ரேடான். ரேடான் வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அதான் மேரி கியூரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் ரேடான் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டா இது வந்து சோர்ஸ் ஆஃப் காமா ரேடியேஷன். காமா ரேடியேஷனுக்கு இது வந்து ஒரு சோர்ஸா இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து ம். ஆ இது வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, அதான் நம்மளோட ஆ நம்ம காமா ரேஸ்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இது நம்ம உடம்புல இருக்க அந்த மேலிக் இதான் ஒரு சில கட்டிகள்லாம் இருக்கும்ல, கேன்சர் மாதிரி. அது மாரி இருக்கிறதெல்லாம் வந்து காமா ரேஸ வச்சு தானே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த ரேடான் வந்து ஒரு சின்ன சோர்ஸா இருக்கு. இதுலருந்து வந்து ரேடியேஷன் எமிட் ஆகுதுல்ல, அந்த இதுல வந்து காமா ரேஸ வந்து நம்ம வந்து அ இது எமிட் பண்ணி அ இந்த மாரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் SO2. SO2னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. நம்ம பி பிளாக் எலிமெண்ட் 2ல பார்த்திருப்போம். கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுனா எப்படி இருக்கும்? அது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கும்னு படிச்சிருப்போம்ல. லீனியர் ஸ்ட்ரக்சரா இருக்கும்னு படிச்சிருப்போம். இப்படி இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கும், இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கும். ஆனா இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி லீனியரா இருக்கும். ஆனா வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி இருக்கான்னா, சல்ஃபர் கிட்ட எக்ஸ்ட்ரா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்கும். அந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட இது ரிப்பல்ஷன்னால வந்து இது வந்து இந்த மாதிரி எப்பவும் பெண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? அந்த பெண்டிங்னால தான் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடோட பாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஒரு ஏ மாதிரி. ஓகேவா? இதே வந்து கார்பன் டை ஆக்சைடுலாம் இப்படி லீனியரா இருக்கும். நேரா இருக்கும். கார்பன் இங்க ஆக்ஸிஜன் இருந்தா இங்க கார்பன், இங்க ஆக்ஸிஜன் இப்படி இருக்கும். ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட்டம் அண்டர்கோஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன் அது. அப்புறம் வந்து டபுள் பாண்ட் அரைஸ் பிட்வீன் S அண்ட் O டியூ டு p பை அண்ட் d பை. அதாவது p ஆர்பிட்டல்ல இருக்க ஒரு எலக்ட்ரானும் d ஆர்பிட்டல்ல இருக்க ஒரு எலக்ட்ரானும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும்போது ரெண்டுமே ஓவர்லாப்பிங் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் உருவாகுது. இங்க வந்து சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. அதாவது இது வந்து இந்த ஆக்ஸிஜன் பிளஸ்ஸா இருக்கு. இது வந்து நார்மலா இருக்கு. ஓகேவா? பிளஸ் மீன்ஸ் அது சாரி இந்த இடத்துல இது மைனஸா இருக்கும். இல்ல ஆக்சுவலி இது பிளஸ்ஸா தான் இருக்கு. இது ஆக்சுவலி இதுக்கான வேலன்சி 2 பாண்ட் ஆக்ஸிஜன். ஆனா இந்த இடத்துல ஒரு பாண்ட் வச்சிருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட் வச்சிருக்க எபிலிட்டி வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுல இந்த ஒரு ஆக்ஸிஜன் இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல. மைனஸ் இது வந்து பிளஸ் அதோட 2 பாண்டு இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த சல்ஃபர் வந்து பிளஸ்ல இருக்கும். ஏன்னா இந்த சல்ஃபர் ஏன்னா இங்க ஏற்கனவே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல அதனால. ஓகேவா? இது புரிஞ்சதுல்ல? இதுல ஹைபிரிடைசேஷன் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். sp2 அண்ட் வந்து இது p பை d பை பாண்ட் வந்து ஓவர்லாப் இருக்கிறதுனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா?
give the structure of SO2. ஓகேவா? அப்புறம் வந்து how will you prepare phosphine? பாஸ்பீன்னா வந்து PH3. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்பீன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா எல்லோ பாஸ்பரஸ், இந்த P4 இருக்கும்ல, இவன் தான் எல்லோ பாஸ்பரஸ். எல்லோ பாஸ்பரஸ் இருக்குல்ல, எல்லோ பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் alkyl bonding on bonding in inert atmosphere. இன்னட் அட்மாஸ்பியர் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல இன்னட் அட்மாஸ்பியர்னா என்ன? அந்த இன்னட் கேஸ் இருக்கு, இது வேணா இருக்கலாம். ஓகேவா? நோபல் கேஸும் இன்னட் கேஸும் ஒண்ணுதான். ஓகேவா? இன்னட் கேஸ்னாலும் நோபல் கேஸ்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா இது எல்லாமே வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாத கேஸ், அதுதான் வந்து இன்னட் கேசஸ். ஓகேவா? அப்புறம் வந்து எல்லோ பாஸ்பின் இஸ் ரியாக்ட் வித் ஆல்கில் ஆன் பாண்டிங் ஆஃப் இன்னட் அட்மாஸ்பியர் liberated phosphine is her phosphine or phosphorus act as a reducing agent. இந்த இடத்துல வந்து இந்த பாஸ்பரஸ் தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்டாவே ஆக்ட் ஆகுதுன்றாங்க. ஓகேவா? அதாவது பாஸ்பரஸ் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல வந்து சோடியம் ஹைப்போபாஸ்பின் அப்படின்ற அந்த காம்பவுண்ட் வருதுல்ல, அதாவது இங்க இருந்து இந்த ஹச்சு கூட வந்து 3 ஹைட்ரஜன் சேர்ந்தா அது பேரு பாஸ்பின். இந்த ஒரு பீயும் பேலன்ஸ் இருக்க மத்த ஹைட்ரஜனும் சேர்ந்து இங்க போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 3 பாஸ்பரஸும் இவங்க கூட போய் ஆட் ஆகி இதுல இருந்து இதுல மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்கு. அதுல இருந்து 3 ஹைட்ரஜன் வந்து இது கூட போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்துருச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து நான் பேலன்ஸ் பண்றேன். ஓகேவா? இங்க மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க வந்து 4 பாஸ்பரஸ் இருக்கா, இதுல இருந்து ஒரு பாஸ்பரஸ் வச்சு இந்த பாஸ்பின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இங்க இருக்க 3 ஹைட்ரஜனும் இந்த 3 பாஸ்பினும் சேர்ந்து ஆமா, பேலன்ஸ் 3 பாஸ்பினும் சேர்ந்து இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகுறாங்க. 3 Na 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஹைட்ரஜன் வந்து இங்க ஒரு 3 பிளஸ் இங்க ஒரு 3 6 இருக்கு, இங்க 6 இருக்கணும், இந்த 6 இருக்கு வந்துடுச்சு. ஆக்சிஜன் வந்து இங்க 3 3 6 இருக்கு, இந்த இடத்துலயும் வந்து 6 இருக்கு. அப்புறம் பாஸ்பரஸ் இந்த இது ஒண்ணு போக 4 இருக்கா, பேலன்ஸ் இது 4 இருக்கு. ஓகேவா? இந்த இது புரிஞ்சிச்சு அந்த ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன ரியாக்ட் பண்ணணும்னு ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஈஸியா புரிஞ்சிடும். இவன் பேர் வந்து அதான் எல்லோ பாஸ்பரஸ் வந்து பாஸ்பீனா மாத்துறோம். இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பின். அப்புறம் வந்து ஒய் ஹெச்எஃப் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் கேஸ். ஹெச்எஃப்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஓகே, ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வந்து ஏன் கிளாஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா ஏன் ஸ்டோர் பண்ண மாட்டோம்னா ஹெச்எஃப் வந்து நம்ம கிளாஸை கூடயே ரியாக்ட் பண்ணி ஒரு காம்பவுண்ட், அதாவது வாட்டரா வெளியே விட்டுரும். இங்க ஹெச்எஃப் நம்ம கிளாஸ்க்குள்ள ரியாக்ட் வச்சோம்னா அந்த கேஸ் கூடயே ரியாக்ட் பண்ணி அதை இது பண்ணிடும், ஃபுல்லா அரிச்சு அந்த கிளாஸையே வந்து டேமேஜ் பண்ணிடும் அது. ஓகேவா? அதுக்குதான் வந்து ஹெச்எஃப் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா கிளாஸ்ல வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? மாய்ஸ்டர் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் நாட் ட்ரை, அதாவது அதுல வந்து வாட்டரே இல்லாம ஃபுல்லா ட்ரையா இல்லாதப்ப ரியாக்ட் வித் சிலிகான். சிலிகான்னா அதாவது நம்ம கிளாஸே எப்படி மண்ணை வந்து ஹீட், அதாவது ரொம்ப டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு கிளாஸ் உருவாக்குவாங்க. அதுதான் இந்த கிளாஸோட இதுதான் வந்து சிலிக்கான் ஆக்சைடு. ஓகேவா? அதாவது கிளாஸும் ஆக்சைடு, அதாவது சிலிக்கான் ஆக்சைடு தான் வந்து கிளாஸ்ல இருக்க அந்த கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? அது கூட வந்து நம்ம ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி SiF4 அப்படின்ற காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த இது போக பேலன்ஸ் இருக்க இந்த ஹைட்ரஜனும் இந்த வாட்டரும் சேர்ந்து சரி, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஃபுல்லா அந்த கிளாஸே ஃபுல்லா கரவுட் ஆயிரும். ஓகேவா? அதனாலதான் வந்து ஹெச்எஃப் வந்து கிளாஸ்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து ரைட் எ ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2. SO2ஓட ப்ளீச்சிங் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. In presence of water, sulfur dioxide is bleaching color wools. Wools, silk, இந்த மாதிரி இருக்கிறதுக்கோட ஸ்டார்ச், இதோட கலர்லாம் இது எப்படி ப்ளீச் பண்ணதுன்னா SO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சரி சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்குதுல, H2SO4. இந்த H2SO4 தான் வந்து நம்மளோட ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? H2SO4 பிளஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? நமக்கு தெரியும் சல்ஃபியூரிக் ஆசிட்னால அது ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றதுனால. இப்ப இந்த ரியாக்ஷன் இதுவும் வாட்டரும் ஒன்னா சேரும்போது சல்ஃபியூரிக் ஆசிடும் ஹைட்ரஜனும் ப்ரிப்பேர் ஆகுதா. இப்ப அப்புறம் இந்த எக்ஸ்ன்றது தான் வந்து ஒரு கலர்டு மெட்டீரியல். இந்த கலர்டு மெட்டீரியல் வந்து நம்மளோட ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி எக்ஸ் பிளஸ் H2 இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் தான் வந்து கலர்லெஸ் அப்படின்றாங்க. ஓகேவா?
இந்த ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆயிடும். இந்த கலரை வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வாட்டர் கூட நடக்கையில ப்ளீச்சிங் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? இது வந்து எதுனா இந்த உள்ளுனா நமக்கு தெரியும். இந்த பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த இது எல்லாத்துக்கும் சில்க் எல்லாமே வந்து நம்ம எடுக்கையில இருக்க கலரை வச்சே நம்ம எந்த பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் அது ஒரு ஃபுல்லா ப்ளீச் பண்ணிட்டு தானே அதை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்றோம். இந்த ரியாக்ஷன் வந்து மஸ்ட் கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? ரைட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்ஜீன். பாஸ்ஜீனுக்கும் பாஸ்பீனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? பாஸ்பீன்னா PH4. ஆனா பாஸ்ஜீன்னா அது வந்து COCl2. ஓகேவா? இந்த பாஸ்ஜீனுக்கும் பாஸ்பீனுக்கும் வந்து இது ஆகிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? when a carbon monoxide is treated with chlorine in presence of charcoal, light or charcoal, it form fast phosphorus gas, and carbonyl chloride, which also known as phosgene. ஓகேவா? இது பேர் தான் வந்து இந்த கார்பனைல் குளோரைடு. ஓகேவா? இல்லாட்டி பாஸ்ஜீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு சிந்தட்டிக் ஐசோசைனேட்ஸ். அதாவது வந்து கார்பன் மோனாக்சைடும் குளோரினும் வந்து ரியாக்ட் பண்றோம். எந்த கண்டிஷன்லனா லைட் ஆர் சார்கோல். சார்கோல்னா நமக்கு தெரியும்ல, அந்த நெருப்பு எரிஞ்சு போக மீதி இருக்கும்ல, அதுதான் வந்து சார்கோல். ஓகேவா? அந்த லைட் ஆர் சார்கோல்ல வந்து கண்டிஷன்ல வந்து இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கார்பனைல் குளோரைடுன்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இது பேர் தான் வந்து பாஸ்ஜீன். இது ஒரு ஈஸி ரியாக்ஷன் தான். ஓகேவா? அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. அமோனியானா நமக்கு தெரியும் NH3. அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு, அதோட ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அமோனியா மாலிகுல் இஸ் பிரமிடல் இன் ஷேப். பிரமிடல் இன் ஷேப்னா வேற எதுவும் இல்லை. ஓகேவா? பிரமிட் எப்படி இருக்கும்? இப்படி இப்படி இருக்குமா? இந்த மாதிரி தான் வந்து இந்த இதுவும் இருக்கா, இப்படி இப்படி இப்படி. இதனாலதான் வந்து இது வந்து பிரமிடல் இன் ஷேப்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை ரீசன். பிரமிடல் இன் ஷேப்பு NH பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 அதான் இது வந்து 1016 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.016 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்ன்றது வந்து 10⁻⁻12 இருக்கும். அவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து அந்த ஹச்சுக்கும் இருக்க பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.65, அதான் 1645. இது வந்து 1016, இது 1645. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், பாண்ட் இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1645. ஓகேவா? இதுதான் அதுக்கான டிஸ்டன்ஸ். வித் பாண்டிங் ஆங்கிள் ஆஃப் 107. இதுக்கும் இருக்க பாண்டிங் ஆங்கிள் வந்து 107 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து இந்த 3 டிஸ்டன்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வந்து அமோனியாக்கும் ஹைட்ரஜனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 1.016 ஆம்ஸ்ட்ராங்கு. ஹைட்ரஜனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னா 1.645 ஆம்ஸ்ட்ராங்கு. இது ரெண்டுத்துக்கும் இருக்க பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா இஸ் regulated the tetrahedral with a lone pair of electron in the. அதாவது வந்து ஏன் வந்து இந்த இது வந்து இப்போ பிரமிடல் ஷேப்ல இருக்குன்னா, இந்த அமோனியாவோட ஒரு அமோனியா கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம்ல. அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் அது மேல இருக்கிறனால தான் வந்து அந்த அமோனியாவோட பாண்டிங் எல்லாமே வந்து கீழ் நோக்கி, அதாவது அந்த பிரமிட் மாதிரி அதோட ஷேப் இருக்கு. ஓகேவா? டெட்ராஹெட்ரல் பொசிஷன், ஹென்ஸ் த பிரமிடல் இன் ஷேப். அதனால தான் வந்து இது வந்து பிரமிட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நமக்கு தெரியும் இது வந்து sp1 ஹைபிரிடைசேஷன். இதுவும் sp1, இதுவும் sp1. ஒரு பாண்டு மட்டும் வச்சுக்கும். இது sp3னால 3 பாண்டு வச்சுக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட் இருக்கனால வந்து இதோட ஆங்கிள் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து ரைட் இன்னட் பேர் எஃபெக்ட். இன்னட் பேர் எஃபெக்ட்னா நமக்கு தெரியும். அதாவது ஆப்ஷன்ஸ் இல்ல. அதான் அதோடைய ஆர்பிட்டல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்ல வந்து ரியாக்ட் ஆகாது. ஆர்பிட்டல் இருக்கிறது மட்டும்தான்
In heavier post transition metal, the outer s electron, அதாவது s electron s ஆர்பிட்டல் இருக்க எலக்ட்ரான், ஓகேவா? எடுத்தனால போதும் சார். s ஆர்பிட்டல் இருக்க எலக்ட்ரான் ns have tendency to remain inert, ஓகேவா? So reluctant to take pair in bonding, which is known as inert pair effect. அதாவது ரிலக்டன்ட்னா தயக்கம், அது வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறதுல, அதுதான் வந்து இன்னட் பேர் எஃபெக்ட், ஓகேவா? அது வந்து அந்த பாண்டிங்ல வந்து ஈஸியா, அவ்வளவு ஈஸியா எல்லாம் போயிருந்து இதுவாயிடாது, ஓகேவா? அதனாலதான் இது வந்து இன்னட் பேர் எஃபெக்ட்ன்றாங்க. திஸ் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு பை குரூப் 14, 15, 16. இந்த 3 குரூப்ல இருக்க எலமெண்ட்ஸ்ல வந்து நம்ம இந்த எஃபெக்டை வந்து அப்சர்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து சால்கோஜன் பாண்டிங் டு பி பிளாக் கிவ் ரீசன். அதாவது சால்கோஜன் டு பி பிளாக் எலமெண்ட், அதாவது சால்கோஜன்ல இருந்து பி பிளாக் எலமெண்ட், அதாவது குரூப் 16ல இருக்க எலமெண்ட் வந்து ஏன் ரீசன் கேட்கறாங்க. சால்கோஜன் belong the group 16, which general electronic configuration வந்து ns to np6, ஓகேவா? ns to np6 குரூப் 16 மாதிரி இருக்கறனால அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns to np6. இந்த எண்ணில் வந்து நம்ம நம்பர்ஸ் போடல, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிருது, ஜென்ரல் ஃபார்ம், ஓகேவா? Since the last electron entered into p subshell, they are belong to p block, ஓகேவா? இதுல வந்து அந்த லாஸ்ட் ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த பி பிளாக் பி சப்செல்குள்ள வரனால வந்து இந்த இந்த சால்கோஜன் குரூப் வந்து பி பிளாக் எலமெண்ட்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து அதுல பி பிளாக்ல, அதாவது நம்மளுக்கு தெரியும் பி பிளாக்கோட வேலன்ஸ் என்னன்னா sp, இல்ல இதான் வந்து இது இது பி பிளாக்னாலே நமக்கு வந்து 6 எலக்ட்ரான் இருக்கணும்ல. அதுல வந்து லாஸ்ட்ல வந்து அந்த பி பிளாக்ல இருக்கிறதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் என்டர் ஆகிறதுனாலதான் வந்து இந்த சால்கோஜன் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? புரியுதா? அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் ஒய் ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிபியூட் அண்ட் ஆக்சிஜனேஷன் ஸ்டேட் ஆஃப் -1. ஏன் ஃப்ளூரின் எப்பவும் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபியூட் பண்ணுதுன்னா, ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இங்க எழுதி இருக்காங்கல்ல, இது வந்து இந்த பி ஆர்பிட்டலோட இந்த சப்செல் எல்லாம் பிரிச்சு எழுதியிருக்காங்க. 1s2, 2s2, 2p5, ஓகேவா? அதாவது வந்து ஒன்னு ஒரு சப்செலோட ஒரு ஒரு எப்பவுமே அந்த காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி எதை பொறுத்து இருக்கும்னா, அதோட செல், அதோட எந்த அது ஆர்பிட்டோட லாஸ்ட்டோ அதுல வந்து ஒன்னு இப்படி இருக்குன்னா இதுல வந்து பாதி 3 ஃபில் ஆயிருக்கணும், இல்லாட்டி 6மே ஃபில் ஆயிருக்கணும் எலக்ட்ரான். அப்பதான் வந்து அது ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு ஃப்ளூரின். ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது ஸ்டேபிள் ஆயிடும் அப்படின்ற அதோட மைண்ட் செட்னாலதான் வந்து இதுவா இருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல பி ஆர்பிட்டல் எப்படி இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஃபில் ஆயிருக்கா. இந்த ஒரு எலக்ட்ரானுக்காக மட்டும்தான் வந்து ஃப்ளூரின் வந்து நெகட்டிவா இருக்கு, எப்பவுமே -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கு, ஓகேவா? அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து அதை அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல போட்டுருச்சுன்னா பேலன்ஸ் வந்து அப்புறம் வந்து அது ஒரு ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட் ஆயிரும். அப்புறம் வந்து அதோட அந்த ஒரு எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனாலதான் எப்பவுமே -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாவே இருக்கு, ஓகேவா? டு அட்ராக்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் டு, அதாவது வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து 6 ஆயிடுச்சுன்னா இது வந்து இதை ரியாக்டே பண்ண முடியாது. அது பி ஆர்பிட்டலோடய முடிஞ்சிருச்சு. பி ஆர்பிட்டல்ல வந்து எல்லா எலக்ட்ரானுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சுல. ஃபில் ஆயிடு வந்து இது வந்து நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆயிடும்ல ஈஸியா. அப்புறம் வந்து எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனாலதான் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயே எப்பவுமே இருக்கு, ஓகேவா? ஃப்ளூரின் வந்து அதனாலதான் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயே இருக்கு. நமக்கு தான் தெரியும்ல, ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஏன்னா வந்து இந்த ஒரு எலக்ட்ரானுக்காக எப்படியாவது இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அதோட ஸ்டேட் வந்து ஒரு நோபல் கேஸ் ஆயிரும். அதான் ஃபுல்லா வந்து அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எலமெண்டா மாறிடும். அதனாலதான் வந்து அது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா இருக்கு ஒரு எலக்ட்ரானுக்காக. மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் does not exhibit பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எக்ஸிட் பண்ணாது. ஏன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மொத்தமே வந்து பி ஆர்பிட்டல் வரையும் தான். டி ஆர்பிட்டல் வரையும் அது இருந்திருந்ததுன்னா
பேலன்ஸ் இருக்கிறதுக்காக வந்து அது மத்த எக்ஸ்ட்ரா பாண்டிங் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வந்து அது வந்து பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கலாம். அது ஒரு எலக்ட்ரான் அது அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அது ஃபுல்ஃபில்டு ஆர்பிட் ஆயிரும். அதால வந்து மைனஸும் காமிக்க முடியாது, பிளஸும் அதாவது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதுக்கு காமிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்றாங்க. சின்ஸ் cannot expressed due to non availability of d orbital. அதான் அதுல இருக்க d orbital அதுக்கு d orbital இல்லாதனால அதால வந்து பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்க முடியாது. ஓகேவா? அப்புறம் give the oxidation state of halogen in following reaction. ஓகேவா? கீழ இருக்க இந்த காம்பவுண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து எல்லாத்துலயும் இருக்க ஆக்சிஜனுக்கு தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஏன்னா ஃப்ளூரின் வந்து நமக்கு எப்பவுமே தெரியும். FO2ல வந்து எஃப்ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்பவுமே -1 தான். ஓகேவா? இந்த காம்பவுண்ட்ல வந்து ஆக்சிஜன் வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் இந்த எஃப் வந்து 2 டைம்ஸ் இருக்கா, 2 இன்டு -1. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் சாரி x minus 2 which is equal to x is equal to 2ன்னு வரும். அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருங்க தப்பா சொல்லணும். கரெக்டா தான் நான் சொல்றேன். ஆமா, ஆக்சிடேஷனோட ஸ்டேட் இந்த தானே இருக்கு, ஆக்சிஜனுக்கானது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனோட இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளூரினுக்கு வந்து நம்ம -2 போட்டோம்ல, இப்போ இது வந்து -2 தானே செக் பண்ணணும்னா இதை வந்து திரும்பி நம்ம அதே ரியாக்ஷன்லயே போட்டு பார்க்கலாம். ஆக்சிஜனுக்கு வந்து +2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் ஃப்ளூரின் வந்து 2 இருக்கு. ஃப்ளூரினுக்கு வந்து -1 தான் போட்டா கண்டிப்பா 0 தான் வரும். ஃப்ளூரினுக்கு எக்ஸ்ன்னு போட்டா அந்த இடத்துல -1 வரும். இப்போ வந்து நம்ம எப்படி வேணா வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ளூரினுக்கு நான் வந்து எக்ஸ்ன்னு போட்டேன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 2x ஈக்குவல் டு is equal to -2 வரும். அப்படின்னா x is equal to -1 தான் வரும். ஓகேவா? ஃப்ளூரினும் -1, ஆக்சிஜன் வந்து இந்த காம்பவுண்ட்ல வந்து +1. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளூரின் வந்து -1, ஆக்சிஜனை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 2 இன்டு எக்ஸ் பிளஸ் ஃப்ளூரினும் 2 இருக்கு, 2 இன்ட்டு ஃப்ளூரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 1. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து இந்த ஆக்சிஜனோட ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா இங்க இடத்துல 2x ஆயிடும் பிளஸ் -2. இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த 2x இந்த சைடு வச்சுக்கிட்டு இது எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மாலிகுலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0வா தான் இருக்கும். 0வா இருந்தால் தான் அந்த மாலிகுல் வந்து ஸ்டேபிள். அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது ஒன்றுனா வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் மாலிகுல்லாம் நம்ம எப்போ பார்ப்போம்னா இங்கே பார்ப்போம். அது என்ன 5th சாப்டர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதுல தான் வந்து அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு மேலேயே பிளஸ் மைனஸ் என்ன அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 0ன்னு இந்த இடத்துல போட்டுவிட்டு தான் நம்மளோட மொத்த சம்மே நடக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த +2 ஸ்டேட் வந்து இங்கிட்டு போனா சரி -2 இந்த சைடு போனா +2 ஆயிடும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 1. ஃப்ளூரினுக்கும் அதே மாதிரியே கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இந்த -1 போட்டா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து 0 ஆகும். இந்த இடத்துல வந்து 0 ஆகுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதுவும் சூஸ் பண்ணலாம். ஓகே, 1 பிளஸ் ஃப்ளூரினும் 2 இருக்கு. இந்த இடத்துல ஃப்ளூரினுக்கு வந்து நான் -1 சூஸ் பண்ணேன்னா ஈக்குவல் டு 0. 2 -2 which is equal to 0. இப்போ 0 இதுதான் வந்து இந்த இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ளூரின் வந்து -1, ஆக்சிஜன் வந்து 1. இதுக்கு வந்து நம்ம ஃப்ளூரின் வந்து சாரி குளோரின் தானே இதுல இருக்கான். குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து எப்பவுமே வந்து இதுவா தான் இருக்கும். ரொம்ப போயிட்டு குளோரினோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல +3ன்னு போட்டு வச்சிருக்காங்களா. சரி, ஓகே, இது வந்து எப்படி வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 3 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்டு இதுக்கு +3 போட்டா ஈக்குவல் டு 0. இப்போ வந்து 3x பிளஸ்
6 equal to 0. இது வந்து ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஸ்டேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். Cl2O3 இருக்குல்ல, இதை வந்து நம்ம பிரிக்கும் போது எப்படி வரும்னா டூ சாரி 2Cl இந்த 3 பிளஸ் மேல வரும். சாரி சிஎலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ மைனஸா? இந்த ரியாக்ஷன் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒயிட்ல எழுதுறேன், இல்லை இந்த கலர்ல எழுதணும். Cl2O3 வந்து எப்படி ரீகம்போஸ் ஆகும்னா இந்த 2Cl ஆகும் பிளஸ் ஆஃப் O2 தான் ஆகும். O2 வந்து காம்பவுண்டா இருக்குமா, இது வந்து 3 இருந்ததுன்னா 1/2 இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு 3 கிடைச்சிரும். ஓகேவா? 1/2 ஆக்சிஜன் இப்படிதான் வந்து இது ரெண்டு இது டீகம்போஸ் ஆகும்ல. இப்ப இதுல வந்து இது எத்தனை இருக்கோ அதை தூக்கி இதோட பவர்ல போடணும். இதோட இது எத்தனை இருக்கோ இதை தூக்கி இதோட பவர்ல போடணும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து அது மாதிரிதான் வந்து இது இந்த ஆக்சிஜனோட இது 3 ஆக்சிஜன் இதை கூட பேலன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல 3 பிளஸ்ன்னு போட்டிருக்கும்ல, இது மாதிரிதான் இது 3 பிளஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும் பாருங்க. 3x is equal to -6, x is equal to இதுல பாதி -2. ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சிஜனோட ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இதை வச்சு நம்ம குளோரினுக்கும் செக் பண்ணா கரெக்டா தான் வரும். குளோரின் வந்து 3 - 2 plus 2 plus 3 which is equal to 0, -6 இது +6 வரும், ஈக்குவல் டு 0னா மொத்தமே வந்து கேன்சல் ஆயிரும், 0 தான். ஓகேவா? அப்படின்னா வந்து குளோரின் வந்து இந்த இடத்துல வந்து +3 ஆகும், ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல வந்து -2 ஆகும் இருக்கு. ஓகேவா? அது மாதிரி அயோடின் வந்து இந்த இடத்துல எப்படி டீகம்போஸ் ஆகும்னா I2O4 தானே. அயோடின் எப்பவுமே 2 தான் இருக்கும். 2I4 plus 2O2 2 minus. ஓகேவா? இங்க இருக்க 2 தான் இங்க வரும், இங்க இருக்க 4 தான் இங்க வரும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா வந்துடும். 2 into 4 plus 4 into நம்ம எக்ஸ்ன்னு போட்டுடலாம் ஈக்குவல் டு 0. 8 plus 4x equal to 0. 4x which is equal to -8, x is equal to -2. ஓகேவா? இதுதான் கிடைச்சிருச்சுல. அயோடினோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4, ஆக்சிஜன் வந்து -2 கண்டுபிடிச்சோமா, -2. ஓகேவா? இது மாதிரிதான் வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. what are interhalogen compound, give with the example. interhalogen compoundனா என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்ஹாலஜன்னா அதுல ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னா நமக்கு தெரியும்ல. இது வந்து அல்கைல் அதான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்புறம் இது கூட வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அது பேர் தரல. ஓகேவா? இந்த 5 காம்பவுண்டும் தான் வந்து ஹாலஜன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இன்டர்னா வந்து அதுக்குள்ளேயே இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நம்ம வந்து இன்னொரு காம்பவுண்டை கிரியேட் பண்ணா அவன் தான் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். ஓகேவா? Each halogen combined with other halogen to form series of compound is known as interhalogen compound. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து குளோரினையும் ஃப்ளூரினையும் ஆட் பண்ணி அதான் ClF BrF3. ஓகேவா? அதான் புரோமினோட வேலன்சி 3னால 3, ClF3 BrF5 இந்த மாதிரி வந்து இந்த 5 காம்பவுண்ட்குள்ளேயே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க காம்பவுண்ட்ஸ் பேர் தான் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? அதான் அந்த ஹாலஜனுக்குள்ளேயே வந்து ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் உருவாக்குறது தான் வந்து இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஒய் ஃப்ளூரின் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன். ஓகேவா? ஃப்ளூரின் எதுக்கு அது மற்ற எல்லாத்தையும் விட மோர் ரியாக்டிவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஹாலஜன்னா இந்த இவங்க இது 5 பேரோட இது எல்லாத்தையும் விட ஏன் இவன் மட்டும் ஹை இதில் இருக்கணும்,
நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்மால் சைஸ், மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல், ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டோம். டியூ டு ஸ்மால் சைஸ், த மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் அண்ட் எஃப் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எஃப் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன். அப்படி அதான் ஆக்சுவலி பார்த்தா அதே ரீசன் தான். இவன்ட்ட வந்து இந்த டி ஆர்பிட்டல்லாம் இல்லாதனால வந்து இவன் வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் இருப்பான் மற்ற காம்பவுண்டோட. அதோட இதோட டிசோசியேஷன் எனர்ஜி வந்து மினிமமாக தான் இருக்கும். மினிமம் வேல்யூ டு எஃப் அண்ட் எஃப் பாண்ட், இதுக்கு எஃப்க்கும் எஃப்க்கும் இருக்க பாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து இவன் வந்து மற்றதை விட வந்து ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். அதாவது வந்து நம்மளே கூட வந்து இப்போ ஒரு கடையில வந்து எந்த கடையில வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கோ அந்த கடையில தானே போறோம். அது மாதிரி வந்து இவனோட இது டிசோசியேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால மற்றது கூட வந்து ஈஸியா ரியாக்ட் ஆயிடும் மற்ற காம்பவுண்டோட. அதனாலதான் வந்து ஃப்ளூரின் வந்து மற்ற ஹாலஜனோட ஈஸியா ரியாக்ட் ஆயிரும். ஓகேவா? யூசஸ் ஆஃப் ஹீலியம். ஹீலியம் பார்த்துட்டோமே. ஹீலியம் இஸ் ஆக்சிஜன் மிக்ஸ், அதான் இதை பார்த்துட்டோம்ல, அந்த டைவர் யூஸ் பண்றது அதே தான். ஓகேவா? What is hybridization of iodine in F? IF7. ஓகேவா? இதுல வந்து அயோடினோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரையும் கேக்குறாங்க. ஓகேவா? இதுலோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னா sp3 ஓகேவா? இதுதான் வந்து இந்த காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷன். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா இப்படி இருக்கும். இருக்கிறது ஒரு அயோடினா, இந்த அயோடின் வந்து சென்டர்ல இருப்பான். பேலன்ஸ் இருக்கு அந்த செவன் ஃப்ளூரினும் வந்து இவனை சுத்தி இருக்கும். ஓகேவா? ஃப்ளூரின் அப்புறம் வந்து இதுக்கு பர்பண்டிகுலரா இந்த ஃப்ளூரின் இருக்கான்னு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இது இதுல கரெக்டாக போகணும், கரெக்டா போகணும். இந்த இதுவும் இது கூட ரியாக்ட் ஆயிருக்கும், இந்த ஃப்ளூரினும் இது கூட ரியாக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த பாண்டு தான் இது வந்து இப்படி இருக்கும். இங்கே எஃப் 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 நம்ம புக்ல கூட இந்த டயக்ராம் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரும் வரையணும். ஓகேவா? சரி, ஓகே. Give the balance equation of reaction between chlorine with cold sodium hydroxide and hot sodium hydroxide. ஓகேவா? அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. With cold sodium hydroxide, it gives sodium hypochlorite. இது வந்து குளோரின் கூட வந்து கோல்டான சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து ரியாக்ட் பண்ணும்போது NaOCl கிடைக்குதுல்ல, இவன் பேரு தான் வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஓகேவா? இது கூட வந்து NaCl, அதான் நம்ம யூஸ் பண்ற அந்த சோடியம் குளோரைட் சால்ட் பிளஸ் வாட்டர்னு வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? இந்த காம்பவுண்ட் தான் வந்து நம்மளுக்கோட ரிசல்டன் காம்பவுண்ட். அதாவது கோல்டு NaOH, அதாவது கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் ஹைப்போக்ளோரேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதே ஹாட்டான சோடியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குளோரைட், அதுதான் சோடியம் குளோரிட்டேட் அப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? அதை குளோரின் பிளஸ் ஹாட்டான NaOH தான். ஓகேவா? இவன் வந்து 6 மோல்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ NaClO3 இந்த இடத்துல இங்க வந்து O வந்து சென்டர்ல வந்தது, இங்க Cl லாஸ்ட்ல வந்ததுல, இங்க வந்து Clக்கு அப்புறம் தான் வந்து 3 ஓவும் வந்து பாண்டிங் ஆயிருக்கும். ஓகேவா? NaClO3. ஓகேவா? இவன் பேர் வந்து சோடியம் குளோரிட்டேட். ஓகேவா? பிளஸ் ஆஃப் 5 NaCl பிளஸ் ஆஃப் H2O. ஓகேவா? இவங்க எல்லாம் வந்து இந்த பேலன்சிங் ரியாக்ஷனுக்காக வர அதர் காம்பவுண்ட்ஸ். இவன் தான் வந்து நம்மளோட ஆன்சர். இது வந்து இந்த ஹாட் NaOH ரியாக்ட் பண்ணா என்ன கேட்கணும், இந்த காம்பவுண்டை வந்து கண்டிப்பா எழுதணும். நேம் தெரியாட்டி இந்த காம்பவுண்டை வந்து கண்டிப்பா எழுதணும். இந்த இடத்துல வந்து இந்த காம்பவுண்ட் எழுதணும். ஓகேவா? How will you prepare chlorine in liberation live
லெபார்டரினா நம்ம லேப் இந்த மாதிரி சின்ன சின்ன லேப்ல எல்லாம் எப்படி குளோரினை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? குளோரின் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் குளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னீசியம் ஆக்சைடு. ஓகே, மேக்னீசியம் ஆக்சைடு கூட சல்ஃபியூரிக் ஆசிடையும் அதான் நம்மளோட NaCl இருக்குல்ல, சோடியம் குளோரைடையும் இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம குளோரின் வந்து தனியாகவும், மெக்னீசியம் குளோரைடு, அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ரோசல்ஃபைடா இது பேர் தெரியலையே. ஓகே, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு, அப்புறம் வந்து H2O, இந்த மூணுமே வந்து வெளியே போயிடுவாங்க. இந்த குளோரின் வந்து கேஸா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? குளோரின் எப்பவும் கேஸா தானே கிடைக்கும். அதான் இந்த NaCl அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணுதையும் NaCl, மெக்னீசியம் ஆக்சைடு, சல்ஃபியூரிக் ஆசிட் இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குளோரின் கேஸும் இந்த மூணு வந்து இந்த ப்ராடக்ட்டும் வந்து அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணல வர இந்த மூணு ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஓகேவா? கிவ் த யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் எது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? த சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபெர்டிலைசரு, அமோனியம் சல்ஃபேட்டு, சல்ஃபர் சூப்பர் பாஸ்பின்ஸ் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் such as ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு டு ட்ரைனிங் ஏஜென்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேவா? ட்ரைனிங் ஏஜென்ட்டுக்கு பதிலாக டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் போடலாம். ஏன்னா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வந்து ஒன் ஆஃப் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது வெடி மருந்துகளை செய்யவும் யூஸ் ஆகுது, பிக்மெண்ட்ஸை செய்யறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? அப்புறம் வந்து 12th கிவ் த ரீசன்ஸ் ஆஃப் சப்போர்ட் த சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த அடுத்த கொஸ்டினே அதுதான். சல்ஃபியூரிக் ஆசிட் ஏன் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா? சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டரு. இது வாட்டர்ல சால்யூபிள் ஆகும். ஓகே, அதிகமாக சால்யூபிள் ஆகும். இட் ஹாஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டினா அது மேல வந்து ஒரு விருப்பம், லைக்னு சொல்லலாம். லைக் அல்லது லவ் தான் வந்து அஃபினிட்டி. ஓகேவா? ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவோர்ட் த வாட்டர். இந்த சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு வந்து இந்த வாட்டர் மேனா அவ்வளோ பிடிக்கணும். வச்சுவா, அது அஃபினிட்டினா அது மேல ஒரு விருப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவோர்ட் த வாட்டர், அதனால தான் அது வந்து வாட்டர் வந்து தனியாக அப்சர்வ் பண்ணுது இந்த மாதிரி ஃபார்ம். ஓகேவா? ஹென்ஸ் இட் கேன் பி யூஸ்டு டு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். வென் dissolved in water it formed மூணு அதாவது ஒரு வாட்டர் கூட இது வந்து மிக்ஸ் ஆனிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். H2SO4 டாட் ஆஃப் H2O அப்படின்னு இது கூடயே இதை வாட்டரையும் சேர்த்து வச்சுப்போம். ஓகே, அண்டு டைஹைட்ரேட் இங்க 2 வாட்டர்னா இப்படி இருக்கும். அண்டு ரியாக்ட் வித் எக்ஸோதெர்மிக்னா என்னன்னா நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். அந்த அது பேக்கிங் சோடா இருக்குல்ல, சோடியம் பைகார்பனேட், அதை நம்ம கையில வச்சுட்டு வாட்டர் கொடுத்தா என்ன ஆகும்? எண்டோதெர்மிக், சில்லுன்னு ஆகும். இதே வந்து இந்த வாஷிங் சோடான்னு சொல்லுவோம்ல, அதாவது துணி பவுடர் மாதிரி, அதை வச்சு நம்ம வாட்டர் கொடுக்கல நமக்கு ஹீட் ஆகுதுல வெளியே, அது மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கும் வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸோதெர்மிக். இந்த ரியாக்ஷன் கண்டிப்பா எழுதணும். ஏன் வந்து அது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த சுக்ரோஸ் இருக்குல்ல, சுக்ரோஸ் போடலாம். அப்புறம் இல்லாட்டி இந்த இடத்துல குளுக்கோஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லை இதுவும் கிடைக்கும். ஓகேவா? சுக்ரோஸ் இஸ் ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த இடத்துல இந்த 12 கார்பன் மட்டும் வெளியே போயிடும். ஏன்னா பேலன்ஸ் இந்த 22வும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு 11 H2Oவா வெளியே போயிடும். ஓகேவா? 2 H2 ஒரு O அப்படின்ற மாதிரி 11 வாட்டர் வந்து வெளியே போயிடும். வெளியே போனா சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வந்து சேர்ந்துரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது மாதிரி வேற ரியாக்ஷனும் எழுதலாம். இந்த HCOOH பிளஸ் ஆஃப் இது என்னதுன்னு தெரியுதா? H2SO4 gives CO plus of H2SO4 dot of H2O. ஓகேவா? அதான் ஃபார்மிக் ஆசிடை வந்து நம்ம ஃபார்மிக் ஆசிடை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடாகவும், இந்த மாதிரி வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த பார்த்தோம்ல மூணு ஃபார்மா வருது. அதாவது ஒரே ஒரு வாட்டராகவும் வெளியே போயிடுது. ஓகேவா? ரைட் ஏ ரியாக்ஷன் ஆஃப் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன். இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோமா? ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்ல.
நோபல் கேஸ் முன்னாடி அனாமலஸ். ஆமா, நைட்ரஜன் பார்த்துட்டோம். ஓகே சார். ரைட் ஏ மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஃபாலோயிங் மாலிகுல்ஸ். இந்த 4 மாலிகுலுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நைட்ரிக் ஆசிட்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து HNO3. அப்புறம் வந்து இந்த இது வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியும் நைட்ரஜன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷனு. அப்புறம் வந்து அதுக்கிட்ட வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா பக்கத்தில் இந்த 3 பாண்டு வச்சுட்டு மேலே ஒரு பேலன்ஸ்டு எலக்ட்ரான் வச்சிருந்ததுல அந்த ஒரு எலக்ட்ரான்கிட்ட தான் வந்து இந்த பாண்டை வந்து அது வந்து இது வச்சிருக்கு. ஓகேவா? இந்த பாண்டை வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆக்சிஜன் கூட. இந்த ஆக்சிஜனோட வேலன்சி 2 பாண்டு வச்சுக்கிறதுக்கான வேலன்சி. பட் இந்த நைட்ரஜன்ட்ட இந்த எபிலிட்டி இல்லாதனால ஒரு பாண்டு வச்சுட்டு இருக்கு. பேலன்ஸ் அந்த ஒரு பாண்டுக்கு பதிலாக இது வந்து நெகட்டிவ் இது ஸ்டேட்டா இருக்கும் இந்த ஆக்சிஜன். பேலன்ஸ் இந்த ஆக்சிஜன் வந்து இது ஹைட்ரஜன் கூடயும் இது கூட வந்து ரியாக்ட் ஆகிருக்கும். அதான் HNO3ன்றது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. இந்த இடத்துல வந்து N பிளஸ்ன்னு ஏன் வச்சிருக்கோம்னா எப்பவுமே வந்து நைட்ரஜன் வந்து 3 இது கூட தான் வந்து ரியாக்ட் ஆயிட்டு இருக்கும். 3 இது கூட தான் வந்து மற்ற இது கூட ரியாக்ட் ஆயிருக்கும் 3 பாண்டிங்ல. இந்த இடத்துல இது வந்து 4 பாண்ட ரியாக்ட் ஆயிருக்கனால தான் வந்து இந்த பிளஸ். அதான் பிளஸுக்கும் மைனஸுக்கும் வித்தியாசம் தெரியும்ல. அதாவது பிளஸ்னா அது என்கிட்ட வந்து எக்ஸஸா ஒரு பார்ட் ஆஃப் பாண்ட் இருக்குன்னு அது வந்து மீன் பண்றது பிளஸ். மைனஸ்னா என்கிட்ட வந்து எக்ஸஸா ஒரு பாண்ட் வச்சுக்கிற அளவு எபிலிட்டி இருக்குன்றது வந்து மைனஸ். ஃப்ளூரின் ஏன் -1 ஸ்டேட் இருக்கு? ஏன்னா அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்தா அது வந்து ஒரு எலக்ட்ரானை வச்சு பாண்ட் பண்றதுக்கிட்ட அதுக்கிட்ட எபிலிட்டி இருக்கு, ஆனால் அந்த ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்றது தான். ஓகேவா? அதனாலதான் வந்து அது மைனஸ் ஸ்டேட் காமிக்கும். இதே வந்து இந்த கார்பனோட எல்லா இதுலயும் பார்த்தோம்னா வந்து பிளஸும் காமிக்காது மைனஸும் காமிக்காது. ஏன்னா வந்து கார்பன் வந்து கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இந்த கார்பனும் ஒரு பாண்டுக்கு தேவையானது 2 எலக்ட்ரான். கார்பனும் ஒரு பாண்டு கொடுக்கும், இன்னொரு கார்பனும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இன்னொரு கார்பனும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ல தான் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இல்லாட்டி ஒரு கார்பனுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் வந்து நடுவில் வந்து இது நடக்கும் பாண்டிங். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நைட்ரஜனும் 3 ஆக்சிஜனும் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டைநைட்ரோ ஃபினாக்சைடு. ஓகேவா? பென்டாக்சைடு. இதுல வந்து நமக்கு தெரியும்ல இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மீத்து, ஈத்து, புரோப்பு, பென்ட். இந்த பென்ட்னா நம்மளுக்கு எதுல வருது? மீத்துனா 1, ஈத்துனா 2, புரோப்னா 3, பியூட்னா 4, பென்ட்னா 5. அந்த மாதிரி பென்டாக்சைடுனா 5 பென்ட் ஆக்சைடு தானே. 5 ஆக்சிஜனும் அதாவது வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து சொல்லுவாங்க. அது என்னது? 3னா 1, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரா 4. ஓகேவா? இந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வேற கணக்கு, இது வேற கணக்கு. ஓகேவா? மோனோனா 1, டைனா 2 இல்ல, அது மாதிரி டைநைட்ரோ பென்டா ஆக்சைடு. ஆக்சைடுனா ஆக்சிஜன். ஓகேவா? பென்டா ஆக்சைடு. அதுதான் வந்து இந்த பேர்லயே வந்து நம்மளோட கெமிக்கல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க முடியும். முன்னாடி இருக்க நைட்ரிக் ஆசிட்லாம் வந்து நைட்ரிக் ஆசிட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஓகேவா? அது மாதிரி இது ஈஸியா இருக்குல்ல. அது மாதிரி நைட்ரஸ் ஆசிட்னும் கேட்பாங்க. நைட்ரஸ் ஆசிட்னா வந்து அது எப்படி இருக்கும்னா HNO2 இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஒரு ஆக்சிஜன் இல்லாம அதோட பாண்டிங் இருக்கும். டபுள் பாண்டு NOH. இவ்வளவுதான் வந்து நைட்ரஸ் ஆசிட். ஓகேவா? இங்க வந்து ஒரு பாண்டிங் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் நைட்ரஸ் ஆசிடோட ஃபார்முலா. HNO2னா நைட்ரஸ் ஆசிட், நைட்ரிக்னா HNO3. அது மாதிரி வந்து டைநைட்ரோ பென்டாக்சைடுனா 2 நைட்ரஜனு 5 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அதை வச்சு வச்சு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஆக்சிஜன் வந்து 2 பாண்டிங்கை வந்து பர்ஃபெக்டா பண்ணா அதுக்கிட்ட பேலன்ஸ் வந்து 2 பேர் ஆஃப் வந்து
வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இதே ஒரு பாண்ட் வச்சுக்கிச்சுன்னா வந்து 3 பேர்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல 2, 3 பேர்ஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சிருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நைட்ரஜன் வந்து 4 பாண்டும் வச்சிருக்கனால அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த புள்ளி வந்து வச்சு மென்ஷன் பண்ணிருங்க. அப்புறம் வந்து பாஸ்பரிக் ஆசிட். பாஸ்பரிக் ஆசிட்னா சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி வச்சுக்கோங்க. சல்ஃபியூரிக் ஆசிட்னா H2SO4ல, ஆனா இந்த இடத்துல வந்து H3PO4 பாஸ்பரிக் ஆசிட். ஓகேவா? இந்த இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஈஸியா வந்துடும். ஒரு பி, 4 ஓ இருக்கணும் சுத்தி, 3 ஆக்சிஜன், 3 ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் வந்து OH ஆவும், ஒரு ஆக்சிஜன் வந்து தனியாகும். அதோட வந்து பாஸ்பரஸோட வேலன்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாஸ்பரஸோட வேலன்சி வந்து 5. ஓகேவா? 5 அளவு வந்து அதால வந்து பாண்டிங் வச்சுக்க முடியும். ஓகேவா? அதான் வந்து ஒரு பாஸ்பரஸால 5 பாண்டிங் வச்சுக்க முடியும்னா, இந்த இடத்துல வந்து அந்த 5 பாண்டுக்கு ஈக்குவலா வந்து 4 ஆக்சிஜன் இருக்கு. அந்த 4ல வந்து 3 ஆக்சிஜனுக்கு ஈக்குவலா வந்து 3 ஹைட்ரஜன் வந்து OH பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? இது வந்து ஆர்த்தோ அதான் பாஸ்பரிக் ஆசிட்னு, ஆர்த்தோ பாஸ்பரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. பாஸ்பரிக் ஆசிட்னு கேட்டாலும் நம்மளுக்கு இதுதான். ஓகேவா? அப்புறம் வந்து பாஸ்பீன் வந்து ப்ரிப்பரேஷன் நம்மளே பார்த்தோம். PH3 பாஸ்பீன் இந்த NH3 மாதிரி தான் PH3யும் வந்து பைரடின் ஸ்டேப். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாண்டாவே நம்ம மென்ஷன் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி போடணும்ன்றது அவசியம் கிடையாது. ஓகேவா? பாஸ்பீன் வந்து இதுக்கும் வந்து இதுக்கு மேல வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, PE. இந்த மாதிரி ஒரு 3 ஹைட்ரஜன் வந்து பிரமிடில் இன் ஷேப் அந்த மாதிரி, அதான் கீழே தான் இருக்கணும். ஏன்னா மேல இருக்க அந்த இதனால இது வந்து ரிப்பல் ஆயிரும் இந்த 2 பாண்டும். அதனாலதான் வந்து இது மாதிரி கீழ் நோக்கி இருக்கு. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சரு, இது அதோட கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? இந்த 4 காம்பவுண்டும் பார்த்தாச்சா? எக்ஸ்ட்ராவே ஒன்று பார்த்துருக்கோம். ஏன்? ஓகே. அப்புறம் வந்து 15th கொஸ்டின், கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கான். இதுவும் பார்த்துட்டோம். நம்ம வந்து நோபல் கேசஸ்லயே வந்து ஆர்கானும் பார்த்துட்டோம். ஓகேவா? அப்புறம் வந்து ரைட் ஏ வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரூப் 15. குரூப் 15ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. the general electronic configuration of group 15th element is NS2 NP5 சாரி NP3. ஓகேவா? NP3. ஓகேவா? இது வந்து குரூப் 15ஓட. குரூப் 16 NP இங்க 4 ஆகும், 17 5 ஆகும், 18 6 ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த ஜென்ரல் ஃபார்முலா சொல்றேன். கிவ் டூ என்ன equation of elucidation of chemical behavior of phosphine. ஓகேவா? பாஸ்பீனோட அந்த 2 ஈக்குவேஷன் ஆஃப் இது கேட்குறாங்க. ஓகேவா? தெர்மல் ஸ்டெபிலிட்டினா a phosphine is decomposed into its element when heated in absence of air. absence of airனா வேக்கம்ல வச்சு ஹீட் பண்றாங்க அரௌண்ட் எதுலனா 370 கெல்வின் ஆர் when electric current pass through it. இல்ல இந்த இவ்வளவு ஹீட்ல பண்ணாலும் இல்லாட்டி எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இந்த பாஸ்பின் மேல வந்து பண்ணாலும் அது வந்து பாஸ்பரஸாவும் ஹைட்ரஜனாவும் தனியா டீகம்போஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இது வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அப்புறம் வந்து கம்பர்ஷன்னா எரிக்கிறது நமக்கு தெரியும். when phosphine is heated with air or oxygen in burn to give metal phosphoric acid, மெட்டா பாஸ்பரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இதுதான் மெட்டா பாஸ்பரிக் ஆசிட். அதான் வந்து HNO3னா நைட்ரிக் ஆசிட்ல, அது மாதிரி HPO3னா பாஸ்பரிக் ஆசிட். அது மாதிரி இங்க ஒரு ஆசிட் பார்த்தோமே, பாஸ்பரஸ் ஆசிடா, எங்க இந்த பாஸ்பரஸ் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி பாஸ்பரஸ் ஆசிட். இங்க வந்து மெட்டா பாஸ்பரிக், இதுதான் மெட்டா, இங்க இருக்கான் மெட்டா பாஸ்பரிக் ஆசிட். ஓகேவா? லைன் பண்றோம். பிளாக்கா? சரி, ஓகே. சரி, கிவ் த ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் பேசிக் ஆக்சைடு. அதாவது வந்து ஏதாவது ஒரு பேசிக் ஆக்சைடு கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஜிங்க் ஆக்சைடும் ஃபெரிக் ஆக்சைடும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஜிங்க் ஆக்சைடு இஸ் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் டு கிவ் ஜிங்க் டைநைட்ரிக்
டைநைட்ராக்சைடுன்னு வரும். ஓகேவா? ஜிங்க் டைநைட்ராக்சைடு. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி பிளஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் வெளியே போகும் இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு காம்பவுண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஃபெரஸும் 10 அமௌண்ட் ஆஃப் NH3 வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? 3 ஃபெரஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து இங்க இருக்க NO3 வந்து 3 டைம்ஸ் போயிடுச்சுன்னா 9 NO3 வந்து இவங்க கூட சேர்ந்துரும். பேலன்ஸ் இருக்கு அந்த ஒரு NOவும் இதுல இருக்க மொத்தம் 3 ஆக்சிஜன் இருக்கு. இவன்ட்ட வந்து 30 ஆக்சிஜன் இருக்கு. இதுல பேலன்ஸ்ல வந்து இங்கேயே 27 ஆக்சிஜன் வந்து வெளியே போயிடுச்சா? பேலன்ஸ் 27 சார் 9. இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க 3 ஃபெரிக் இங்க அதாவது அயன் வந்து இந்த இடத்துல 3 இருக்கான். இங்கேயும் வந்து 3 வந்தாச்சு. ஓகேவா? ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல மொத்தம் இங்க வந்து 3 பிளஸ் இங்க வந்து ஒரு 3 பிளஸ் வந்து 30. மொத்தம் வந்து இந்த சைடு 33 ஆக்சிஜன் இருக்கா? இந்த இடத்துலயும் அந்த 33 ஆக்சிஜன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். NO3 3 வந்து 3 டைம்ஸ்னா 3 3 சார் 9 27 இங்கேயே வந்துடுறான். 1 எங்கேயும் இடிக்குதுல. சரி ஓகே. ஆமா ஆமா. இங்க ஒரு 5 ஆக்சிஜனு 1 6 மொத்தம் இந்த சைடும் 33 இருக்கு. ஆமா ஆமா. பேலன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் முதல்ல வந்து ஃபெரிக் ஆக்சைடையும் நைட்ரிக் ஆசிடையும் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னென்னு எழுதிருங்க. அப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சம்டைம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது வந்து கொஞ்சம் தப்பானா கூட மார்க்லாம் அவ்வளோவா குறைக்க மாட்டாங்க. ஓகேவா? வாட் ஹேப்பன் வென் PCl5 இஸ் ஹீட்டட்? PCl5 வந்து ஹீட் பண்ணா என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. ஆன் ஹீட்டிங் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், பென்டானா 5, பென்டாக்ளோரைட் இட் டீகம்போஸ்ட் இன்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், ட்ரைனா 3 அண்டு குளோரினாவும் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாவும் பிரிஞ்சிடும். ஓகேவா? PCl5 கேஸா இருக்கு. ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது PCl3ஆவும் Cl2ஆவும் வந்து டீகம்போஸ்ட் ஆயிருது. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 5ல இருந்து இந்த 2 குளோரின் வந்து தனியா வெளியே போயிடுவோம். PCl3 இது ஒரு காம்பவுண்ட் ஆகும். பாஸ்பரஸ் டெட்ராக்ளோரைட் இல்ல ட்ரைக்ளோரைட். அப்புறம் வந்து the reaction of FH is weak acid when the binary acid is all other halogen is strong acid. Suggest the reaction of FH is weak acid where the binary acid is all other halogen is strong acid. Okay, அதாவது வந்து fluorine has a greatest affinity of hydrogen. ஓகேவா? ஏன் fluorine வந்து greatest affinity of hydrogenனா ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு பாண்ட் தான் வச்சுக்கோங்க, H பிளஸ். ஃப்ளூரினுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு பாண்ட் தான், F மைனஸ். அப்பனா இது வந்து எஃப்பும் ஹெச்சும் ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா இதுல இருக்குது. அதாவது வந்து நம்மளுக்கு ஆசிடுக்கும் பேஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தெரியுமா? அதாவது வந்து ஆசிட்னா அதுக்கு வந்து எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் H பிளஸ் இருக்கோ அதை வந்து ஆசிட்னு சொல்லுவோம். பேஸ்னா அதுகிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா, அதாவது இந்த காம்பவுண்ட்ல பேலன்ஸ் ஆக போய் எக்ஸ்ட்ராவா OH மைனஸ் தானே, OH மைனஸ் இருக்கோ அது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இந்த H பிளஸ்ல வந்து ஒரே ஒரு H தானே இருக்கு. அதனாலதான் வந்து இது வந்து நம்ம வீக் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து ஒரு ஆசிட்ல வந்து எவ்வளவு H பிளஸ் ஜாஸ்தியா இருக்கோ அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்னும், ஒரு ஆசிட்ல வந்து ஆசிட்ல பேஸ்ல வந்து எவ்வளவு OH மைனஸ் இருக்குன்றத வச்சுதான் அது வந்து ஸ்ட்ராங்கா, அந்த இது எவ்வளவு இருக்குன்றத வச்சுதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வீக்கான்றதே வந்து பேசுவோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் த forming of a FH which associated due to halogen bonding. ஓகேவா? ஹாலஜன் பாண்டிங்னா வந்து அதோட ஃபுல்லாவே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்னா வந்து அது ஃபுல்லாவே வந்து அதோட ஒரே ஒரு எலக்ட்ரான், அதோட அதுதானே ஃப்ளூரினுக்கு தேவை. ஒரே ஒரு அந்த பி இதுல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் அதுக்கு வந்து காலியா இருக்கும். அந்த ஒண்ணு வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னா
அது வந்து ஒரு ஃபுல் இதுவாயிடுதுல்ல. அதனால தான் வீக் ஆசிட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? த ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட். அ வே வேர் வேரஸ் த அதர் ஹைட்ரஜன் ஹைட்ரோஹைலிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா அதுல வந்து நிறைய H பிளஸ் இருக்கும். ஓகேவா? டியூ டு ஹைட்ரஜன் பாண்ட் ஆஃப் HF, it cannot be complete ionized. Therefore, they are weak acid. But other hydrohalic acid is comparatively ionized, are are strong acid. இப்ப வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து எப்படி அயனைஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து வீக் ஆசிடா ஸ்ட்ராங் ஆசிடான்றதே நம்ம பேசுவோம். இது வந்து நம்மளோட இந்த 7th சாப்டர் கிட்ட எல்லாம் வந்து இது நிறைய யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது வந்து இந்த ஹெச்எஃப்ல வந்து இது அயனைஸ் ஆனா எப்படி இருக்கும்? எஃப் மைனஸ் ஹெச் பிளஸ், ஒரே ஒரு ஹெச் பிளஸ் தானே அயனைஸ் ஆகுது. அது இந்த காம்பவுண்ட்லாம் ஹெச் பிளஸ் எத்தனை வரும்னா, இதுவே இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே வந்து 3 ஹெச் பிளஸா இது வந்து அயனைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்படினாலே வந்து இதுல வந்து இந்த இதோட கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல வந்து 3 ஹெச் பிளஸ் ஜாஸ்தியா இருக்குல்ல. அப்படின்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வீக் ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி இதை வந்து நம்ம முடிப்போம். ஓகேவா? Indicate the oxidation number of oxygen in ஹைப்போஃப்ளூரிக் ஆசிடோட ஆக்சிடேஷன் ரேட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து அதான் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது ஹைப்போஃப்ளூரிக் ஆசிட்ல அப்படின்னு கேட்குறாங்க. In case OF bond in fluorine is most electronegativity, so the oxygen number is 1. The fluorine எப்பவுமே -1 தான். Similarly, in case OH bond, O is highly electronegativity, then H, oxidation number of H is +1. ஓகேவா? H ஓட O ஓட H வந்து எப்பவுமே Hனாலே +1 தான். ஓகே, அதோட இருக்கிறது ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை யாருக்காவது கொடுக்கலாம் தான் அது நினைக்கும். ஓகேவா? Hence the net oxidation state of oxygen, அதாவது இந்த நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம்ல அந்த ஈக்குவேஷன் மாதிரி தான் இதுக்கும் போட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது வந்து ஃப்ளூரினுக்கு வந்து -1 தான், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது எக்ஸ், அப்புறம் வந்து ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணா HOF தானே. அப்படின்னா வந்து இதுக்கு வந்து 1 +1 +x, இது வந்து -1 ஈக்குவல் டு அந்த டோட்டல் இது வந்து ஸ்டேபிளா இருக்கனால 0. ஓகேவா? இப்போ இந்த -1 +1 ஸ்டேட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஆக்சிஜன் வந்து இங்க 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? இந்த காம்பவுண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கொஸ்டினை முடிக்கணும். வாட் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் அக்வர்ஸ்ட் இன் பிஎஃப்ஐயும் பிஆர்எஃப்ஐயும் பிஆர்எஃப்3க்கும் என்னென்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃப்ளூரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து அப்சர்வ் பண்ணணும். பிஎஃப்ஐயோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3d2. ஓகேவா? sp3d2 இதுல வந்து பிஎஃப்3யோட இது வந்து இதோட 2 எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்குல்ல, அதனால வந்து இந்த D2ல இருக்க இந்த எலக்ட்ரான் வந்து கம்மியாகி வெறும் பிஎஃப் இது மட்டும் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிஎஃப்ஐக்கு வந்து sp3d2 இருக்கும். அதே வந்து பிஆர்எஃப்3க்கு வந்து sp3d மட்டும் இருக்கும். ஏன்னா இதோட இதுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்குல்ல, அதனால. ஓகேவா? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம வந்து இது ஏற்கனவே இது கரெக்டா தான் இருக்கும். அதாவது இந்த ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துருவாங்க, பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதணும். ஓகேவா? அதுதான் வந்து இதுக்கானது. NaCl + MnO2 வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனால நமக்கு வாட்டர் வெளியே போகணும்னு தெரியணும். ஓகேவா? இதுல வந்து ஹைட்ரஜன் எங்கேயுமே இல்லை. அப்படின்னா வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்க ஹைட்ரஜனும் இங்க வந்து மொத்தம் 8 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க வந்து 2 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா வந்து இதுல இருந்து 8ல வந்து 4 ஹைட்ரஜனும் இந்த இருக்க 2 ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராகவும் வெளியே போயிடுவாங்க. பேலன்ஸ் இந்த
இங்க இருக்க H இதெல்லாம் சேர்ந்து இந்த காம்பவுண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஆக்ஸிஜனுக்கு பதிலா வந்து குளோரின் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருவாங்க. இந்த இடத்துல இப்படி வந்துரும். ஓகேவா? அப்புறம் வந்து இப்ப இந்த இடத்துல 4 குளோரின் இருக்குல்ல, இங்க வந்து 2 குளோரின் தான் வந்து பேலன்ஸ் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. பேலன்ஸ் இருக்க இந்த 4 வந்து 4ல இருக்க இந்த 2 குளோரின் வந்து குளோரின் கேஸா வெளிய போயிருவாங்க. ஓகேவா? அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பேலன்ஸ் இல்ல, இந்த ரியாக்ஷனோட அதர் சைடு எழுதணும். NaNO2 HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த காம்பவுண்டுக்கு பதிலா வந்து Cl வந்து ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. இது வந்து இந்த Hக்கு பதிலா அதான் HNO2 நைட்ரஸ் ஆசிடா வெளிய போயிரும். இங்க சோடியம் குளோரைடு அதான் சால்ட்டா வெளிய போயிரும். ஓகேவா? IO3 என்னது? ஓகே சார். NaNO2 NaNO2னா சோடியம் நைட்ரோ NaNO2 காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து NO2க்கு பதிலா வந்து NO2க்கு பதிலா வந்து குளோரின் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிரும் அந்த இடத்த. அதனால வந்து NaCl காம்பவுண்ட் ஆகும். பேலன்ஸ் இருக்க இந்த NaNO2வும் இந்த Hம் சேர்ந்து நைட்ரஸ் ஆசிட் அதாவது HNO2 நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, அந்த நைட்ரஸ் ஆசிடா வந்து வெளியே போயிடும். ஓகேவா? அப்புறம் வந்து IO3 மைனஸ் இந்த இடத்துல வந்து இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் வந்து என்னன்னு நம்ம கரெக்டா பார்த்து தான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த IO3 வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, இந்த இதுல இருந்து மொத்தம் இந்த காம்பவுண்ட்ல வந்து 6 அயோடின் இருக்கு. ஓகேவா? இந்த இங்க 1 இங்க மொத்தம் 5 இருக்கு. இந்த 5 அயோடின் இந்த 6 அயோடினும் வந்து தனியா வெளியே போயிடும். ஓகேவா? சரியா? இந்த அயோடின் எப்பவுமே வந்து ஒரு காம்பவுண்டா வெளியே போகும்போது I2ன்றது தான் இருக்கும். எப்பவும் ஆக்ஸிஜன் வந்து எப்பவுமே O2 வேற யாரு ஆக்ஸிஜன் O2 ஹைட்ரஜன் H2 மாதிரி அயோடின் எப்பவுமே வந்து I2ன்ற ஃபார்மேட்ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? அதனாலதான் I2ன்ற காம்பவுண்ட் வந்து 3 டைம்ஸ் வெளியே போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? இப்ப இங்க இருக்க 6 ஹைட்ரஜனும் சரி 6 அயோடினும் வெளியே போயிடுச்சுன்னா இங்க இருக்க பேலன்ஸ் O3 மைனஸ் இருக்குல்ல இந்த O3யும் இங்க இருக்க 6 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற மைனஸை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் இந்த இருக்க பிளஸ். இப்ப இங்க இது O மைனஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா I பிளஸ்ஸா தான் இருக்கும். இந்த பிளஸ் ஐ வந்து இங்க இருக்க இந்த மைனஸ் இது ஃபுல்ஃபில் பண்ணி இந்த இடத்துல இருக்க ரெண்டு காம்பவுண்டுமே வந்து ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட்ஸா இருக்கும். இந்த மாதிரி மைனஸா இருக்கிறதுலாம் வந்து அன்ஸ்டேபிள். அது இது கூட ரியாக்ட் ஆகி ஸ்டேபிள் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது மாதிரி ஏன் H பிளஸ் ஸ்டேபிள்னா இங்க இடத்துல H2 இருந்தா அது வந்து ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்டா இருக்கும். இங்க வெறும் ஹைட்ரஜனா இருக்கனால தான் அது வந்து H பிளஸ்ன்ற அந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து I2வும் S2O3 -2 இந்த மாதிரி இந்த இதுவும் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அயோடின் I2 மைனஸ் ஆகும். இந்த சல்ஃபர் இது வந்து இந்த இது உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க S4O6 2- இந்த மாதிரி காம்பவுண்டா இது வெளியே போயிடும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது இது மட்டும் மைனஸா இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் ஆக்சிஜேஷன் ஸ்டேட்ல வந்து நம்ம எழுதுறோம், மென்ஷன் பண்றோம். அப்புறம் வந்து எல்லோ பாஸ்பரஸ் இருக்குல்ல P4 அது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல என்ன நம்மளுக்கு கிடைக்கணும், இது வந்து ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம் இல்ல பார்க்கல. சரி ஓகே. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் ஹைப்போ பாஸ்பரேட் பாஸ்டின்ற அந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இவன் பேர் ஓகேவா? அதான் இந்த 3 மோல்ஸ் ஆஃப் Na இந்த இங்க இருந்து ஒரு பாஸ்பரஸும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து பாஸ்பீனாவும் பேலன்ஸ் இங்க ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா இது கூட சேர்ந்து இது மொத்தம் வந்து 6 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. இங்கேயே ஏற்கனவே 3 இங்க 3 மொத்தம் 6 ஆக்சிஜனு. பேலன்ஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து இங்க ஒரு 3 ஹைட்ரஜனும் 6 பாஸ்பரஸ் இங்க வந்து 4ல 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்கும்ல, அந்த 3 சோடியம் 3 இந்த மாதிரி இந்த பேலன்ஸ் பண்ணிடலாம். அதான் இது பிளஸ் ஆஃப் இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு மோல் ஆஃப் பாஸ்பின் வந்து வெளியே போறோம். H3யும் ஒரே ஒரு Pயும் மட்டும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஒரே காம்பவுண்டா வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? அதான். அப்புறம் 6 மோல்ஸ் ஆஃப் AgNO3 வந்து ஒரு பாஸ்பின் கூட ரியாக்ட் ஆகுது பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல. அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பாஸ்பரிக் ஆசிடா
இது கிடைக்கும். ஓகேவா? H3PO3 இது 3மே ரியாக்ட் ஆனா H3PO3 கிடைக்கும் அப்படின்ற ஒரு திங்க்ல தான் வந்து இந்த இது பண்ணணும். ஓகேவா? இதுல இருந்து ஒரு பாஸ்பரஸும் 3 ஹைட்ரஜனு இதுக்கு ஏத்த மாதிரி 3 ஆக்சிஜன் 3 ஆக்சிஜனும் சேர்ந்து H3PO3 வெளியே போயிடும். பேலன்ஸ் இங்க இருக்கிற AG6 ஏஜியும் வெளியே போயிடும். ஓகேவா? ஏஜினா சில்வர் தானே, வெளியே போயிடும். பேலன்ஸ் வந்து இங்க இருக்க 6NO3யும் 6N இருக்கு, 18O இருக்கு, இங்க என்ன இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கா, 6 ஹைட்ரஜன் 6 நைட்ரஜன் 18 ஆக்சிஜன், இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி HNO3 வந்து 6 டைம்ஸ் இருக்கு அப்படின்ற காம்பவுண்ட் வந்து வெளியே போயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 7th என்னதுன்னா மெக்னீசியம் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் HNO3 நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. மெக்னீசியம் 4 moles ஆஃப் மெக்னீசியம் வந்து 10 நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் தான். இது எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அதான் மெக்னீசியம் அண்ட் டை நைட்ராக்சைடும் கிடைக்கும். அதுதான் கிடைக்குது. இங்க பேலன்சிங் வர இதுதான் வந்து மாறுது. ஓகேவா? இதோ மெக்னீசியம் வந்து 4 இந்த சைடு 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க மொத்தம் 10NO3 இருக்கு. இங்க வந்து 6 வந்துடுச்சு, பேலன்ஸ் 4 இருக்கும்ல. அப்படின்னா வந்து 4N கரெக்டா இருக்கா? இங்க 4 மொத்த காம்பவுண்டுமே 4. அதான் இந்த இடத்துல வந்து NH4NO3 இருக்குல்ல, இந்த இடத்துல 2 நைட்ரஜனு, இங்க வந்து 4, சாரி இங்க 8, இந்த 4 இந்த 2 moles தானே இருக்கு, இங்க 8, இங்க 2 10 கரெக்டா ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ஆக்சிஜனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க 30 இருக்கு, இந்த இடத்துல வந்து 6 + 4 24, இங்க ஒரு 3 24 27, இங்க ஒரு 3 30 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் எழுதலாம், இல்லாட்டி இதுவும் எழுதலாம். மெக்னீசியம் இதே காம்பவுண்ட் கிடைச்சிடும், N2O, அதாவது பேலன்ஸ் இருக்கு அந்த 2 நைட்ரஜனும் இப்படி N2Oன்ற ஃபார்மேட்லயும், அப்புறம் வந்து 5H2O. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுவே ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரியும் இது வந்து போகலாம். ஓகேவா? அப்புறம் வந்து 2KClO3 அந்த காம்பவுண்ட் வந்து ஹீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஹீட் பண்ணா வந்து ஆக்சிஜன் இல்லாட்டி ஹைட்ரஜன் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட்ல அது எல்லாம் வெளியே போயிடும். ஓகேவா? ஒண்ணு இந்த இடத்துல ஹைட்ரஜனும் சேர்ந்து இருந்தா வாட்டரா சேர்ந்து வெளியே போயிருக்கும். இந்த இடத்துல வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்கனால வந்து ரிடக்ஷன் ஆகி வெறும் ஆக்சிஜன் மட்டும் வெளியே போகுது. ஓகேவா? இந்த 2KCl அப்படியே இருந்துட்டு இந்த மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்குல்ல, எப்பவும் ஆக்சிஜன் வந்து O2ன்ற ஃபார்ம்ல தான் வெளியே போகும். அதனால 3O2 அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து காப்பர் வந்து பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அது ஹாட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா காப்பர் சல்ஃபர் ஆக்சைடு இல்லாட்டி அப்புறம் வாட்டரு அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி 3 காம்பவுண்டா அது வெளியே போகுது. இங்க இருக்க இது ரியாக்ஷனை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணா இந்த இருக்க ஒரு காப்பரும் இங்க இருந்து ஒரு சல்ஃபர் டெட்ராக்சைடும் அது வந்து வெளியே போயிடும். ஓகேவா? இது ரெண்டும் வந்து இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு பேலன்ஸ் இங்க வந்து இது காம்பவுண்ட் வந்து ஒன்று இருக்கு, இங்க வந்து ஒரு 4 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த 4 ஹைட்ரஜனும் இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு H2O ஃபார்ம் பண்ணிடும். சாரி, ஒரு ஆக்சிஜன் இல்ல, 2 ஆக்சிஜனும் சேர்ந்து H2O இங்க ஃபார்ம் பண்ணிடும். பேலன்ஸ் இருக்கு இந்த SO2 வந்து 2 மோல் ஆஃப் SO2 வந்து தனியா கேஸா வெளியே போயிடும். ஓகேவா? அதுதான் வந்து 9th ரியாக்ஷன். 10th வந்து 2Sb இஸ் ரியாக்ட் வித் 3 குளோரின். என்ன ஆகும்னா இது வந்து அப்படியே வந்து ரியாக்ட் ஆயிடும். இந்த 3ன்றது வந்து இங்கேயும் அதான் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டும் சேர்ந்துட்டு இந்த 2Cl3 அப்படின்னு போட்டாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து 2HBr இஸ் ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். நமக்கு தெரியும் HBrனா வந்து இது பண்ணிடும், வாட்டரா வந்து டீஹைட்ரேட் பண்ணிடும்னு. ஓகேவா? இந்த இடத்துல இருக்க இந்த 2 ஹைட்ரஜனும் இங்க இருக்க 2 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து 4 ஹைட்ரஜனா போய் இங்க இருக்க 2 வாட்டரை மட்டும் எடுத்துட்டு போயிடும்.
மொத்தம் வந்து 2 வாட்டர் வெளிய போயிடுச்சா, பேலன்ஸ் இங்க 2 புரோமின் இருக்கும். அந்த 2 புரோமின் வெளிய போயிரும். இப்ப இங்க சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்க இந்த 4 இருக்குல்ல, இந்த 4ல இருந்து 2 போயிடுச்சுன்னா SO2 கேஸா வெளிய போயிரும் இது. ஓகேவா? அப்புறம் வந்து HCF6 அதான் அந்த xenon ஃப்ளூரினும் சேர்ந்திருக்கு இந்த காம்பவுண்ட் கூட வாட்டர் ரியாக்ட் ஆனா என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளூரின் வந்து ஹைட்ரஜன் கூட தான் வந்து ஈஸியா போய் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஹைட்ரஜன் கூட இது ரியாக்ட் ஆயிடும். ஆக்ஸிஜன் வந்து இந்த xenon கூட வந்து இது ரியாக்ட் ஆகும். இது HCO3 இந்த இடத்துல வந்து 3 ஆக்ஸிஜன் இருக்குல்ல, இந்த O3 ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல இவனும் 6 இருக்கும், ஹைட்ரஜனும் 6 இருக்கும். அப்படின்னா வந்து 6HF ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த 6 சரி 5 HCO6 இருக்குல்ல, பவர்ல 4 இருக்குல்ல, இவன் வந்து 2 மெக்னீசியம் 2+ கூட ரியாக்ட் ஆகும்போது பிரசன்ஸ் ஆஃப் 14H+ கூட ரியாக்ட் ஆகும்போது மெக்னீசியம் வந்து ஆக்சிஜன் கூட வந்து ரியாக்ட் ஆயிரும். இந்த இதுல இருந்து 4 ஆக்சிஜன் வந்து இது கூட ரியாக்ட் ஆயிரும். மொத்தம் வந்து இந்த இடத்துல வந்து 30 30 ஆக்சிஜன்ல வந்து 8 ஆக்சிஜன் வந்து இங்க இது கூட ரியாக்ட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து இதுல இருந்து 8 இது இங்க போயிடுச்சா அப்படின்னா வந்து 15 அதான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்மேட்ல வந்துரும். அதாவது வந்து இதுல வந்து 15 ஆக்சிஜனு, இதுல 8 ஆக்சிஜன், இங்க 15 இதுல 8 பேலன்ஸ் வந்து இங்க 7. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அதே தான் கிடைக்குது. 30 கிடைக்குதா? இது இங்கேயும் 30 கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்றோம். இந்த 3 காம்பவுண்டும் வரும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, ஈக்குவேஷன் நம்ம வந்து ஈஸியா பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்க 14H இருக்குல்ல, இது வந்து வந்து இது 7H2ஆ ஃபார்ம் ஆகி இங்க இருக்க 7 ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி வாட்டரா வெளியே போயிடும். ம். இது பார்த்தது தானே? ஆமா. 13ம் பார்த்தாச்சு. 14 இந்த ரியாக்ஷன் தான் பார்க்கலாம். அதாவது 2HCOF4 இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் வந்து சிலிக்கான் ஆக்சைடு கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த இருக்க 2 ஆக்சிஜனும் போய் இங்க ரியாக்ட் ஆகும். அப்பன்னா வந்து இங்க 2 ஆயிடும். இங்க இருக்க 2 ஃப்ளூரின் வந்து இங்க இருக்க சிலிக்கான் கூட ஆக்ட் ஆயிரும். 2ன்னா மொத்தம் 2 மோல்ஸ் ஆஃப் இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, அ எ எஃப் இந்த இடத்துல இருந்து ஒரு 4 இது போயிடுச்சுன்னா, இங்க இருந்து 2 ஃப்ளோரின் நம்ம 4 ஃப்ளோரின் எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் ஆகும்போது F2 ஆயிடும். ஏன்னா மொத்தம் இங்க இருக்க ஃப்ளோரின் வந்து 8. 8ல 4 போயிடுச்சுன்னா, பேலன்ஸ் 4 இருக்கும்ல, அந்த 4 வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஏத்த மாரி பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? SiO4 அப்படின்ற காம்பவுண்டா வெளிய போயிடும். இந்த ஆக்ஸிஜன் வந்து இது கூடயும், ஃப்ளூரின் வந்து இது கூடயும் ரியாக்ட் ஆகுது. ஓகே. அப்புறம் வந்து xenon கூட வந்து 3F2 அதான் வந்து 6 ஃப்ளூரின வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம். பிரசன்ஸ் ஆஃப் நிக்கலு 200 அட்மாஸ்பியர் பிரஷரு 400 செல்சியஸ்ல. அப்படின்னா வந்து இது 2மே ரியாக்ட் ஆகி xenon F6 ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான் நம்மளோட இது 3rd லெசன் பி பிளாக் எலிமெண்ட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.